வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, ரவையும் பாலும் இருந்தாலே நம்ம இந்த ஸ்வீட்டை நம்ம பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 கப் அளவு ரவை எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத ரவை தாங்க. கரெக்டாக 1.5 கப்புக்கு சின்ன அதாவது ஒரு மீடியம் சைஸ் கப்புக்கு 1.5 கப்பு ரவை எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை நம்ம வறுத்து தான் எடுக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் தான் நம்ம அந்த ரவையை நல்லா கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்க போகிறோங்க. நெய் நல்லா உருகினதும் எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லாவே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போதுமான அளவு ரவை வறுத்து எடுத்தாச்சு. இனி மெயினாக நான் பால் சொல்லியிருந்தேன். ஆமாங்க, இதுக்கு 3 கப் அளவு பால் வேணும். இப்போ நம்ம 1 கப்பு பால் விட்டு கட்டி பிடிக்காமல் நம்ம மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். இப்படி மெதுவாக கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா இனி 1 கப்பு பால் எடுத்தோம்ல, அதையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பால் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கட்டி பிடிக்காமல் நீங்கள் இதே போல் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம 3/4 கப் அளவு, அதாவது நம்ம எடுத்துருக்க கப்புக்கு 1 கப்பு 1.5 கப் அளவு ரவை எடுத்திருந்தோம். 1 கப் அளவு ஜீனி சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் இந்த ஜீனி இலகி வரும்போது இன்னும் நமக்கு லைட்டாக இலக்கம் கொடுத்து வரும். இனி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காயும் மணத்துக்காக நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கட்டி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதே போல் கிண்டி கொடுத்துக்கோங்க. இதையும் நல்லா எல்லா பக்கம் படும்படி நல்லாவே கிண்டி கொடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இன்னும் நமக்கு 1 கப்பு பால் இருக்குது. அதில் நம்ம 1/2 கப்பு அளவு பால் ஊற்றினாலே போதும். ஜீனி செய்தனால நமக்கு கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது. 1/2 கப் அளவு பால் விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம். கட்டி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த அளவு ஸ்மூத்தாக வர அளவு நீங்கள் கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துடுச்சு. ஒரு ட்ரெயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த ட்ரெயில் நம்ம மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த ட்ரெயில் எடுத்து வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம காய விட்டு எடுத்தாலே போதும். நமக்கு கரெக்டான பக்குவம். ஏன்னா கட்டி பிடிச்சிடுச்சுன்னா நமக்கு இந்த அளவு நீட்டாக வராது. இப்போ நம்ம பீஸாக நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் காஞ்சதும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. அந்த வாழையில தட்டி 2 தட்டு குட்டாச்சுன்னா நமக்கு தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஏற்கனவே நம்ம ட்ரெயில் நெய் தடவி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சதும் ஈஸியாகவே கரையும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இதே போல் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காணிக்கிறேன். எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக அது பிஞ்சு வருதுன்னு பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சிம்பிள் தாங்க. வீட்டில் ரவை இருந்தாலே ஈஸியாக நம்ம இதை சட்னி பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.